அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவ்வளோதான், நமக்கு படிச்சு முடிச்சிருப்பீங்க, ரிவிஷன் எல்லாம் முடிச்சிருப்பீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. ஏன்னா நமக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கான எக்ஸாம் ஜூலை 12ஆம் தேதி. எவ்ரி நியூ டே இஸ் எ சான்ஸ் டு சேஞ்ச் யுவர் லைஃப். சரிங்களா? ஒவ்வொரு புதிய நாளும் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். நாளைக்கு இருக்கக்கூடிய நாள் உங்களை லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய நாளாக அமையறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குரூப் 4 எக்ஸாம் போகிறப்ப நம்ம கொண்டு போக வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் ஹால் டிக்கெட் உங்களுடைய ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அது எய்தர் கலர் அல்லது பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு வாட்டி ரீட் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு போக வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென்னு 2 பேனை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ப்ரூஃப், எதிர ஆதார் கார்டு வாட்டவர் உங்கள் கையில் இருக்க ஒரு ஐடி ப்ரூஃபு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அனலாக் வாட்ச், உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ச், தேவைப்பட்ட வாட்டர் பாட்டில். இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போகக்கூடிய விஷயங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கக்கூடிய வெனியூவை கரெக்டாக செக் பண்ணி அந்த இடத்துக்கு ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வெனியூவை பொறுத்தவரை சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சில கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நேமில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு டைமுக்கு 2 டைம் நம்ம ஹால் டிக்கெட்டில் என்ன வெனியூ கொடுத்துருக்காங்க, எந்த சென்டரில் எக்ஸாம் எழுத போகிறோம், அதுக்கு எப்படி போக போகிறோம், எத்தனை மணிக்கு போக போகிறோம் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹாலில் பார்த்தீங்கன்னா 9க்கு மேலே உங்களுக்கு எக்ஸாம் சென்டருக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ப்ரியராக 9க்கு முன்னாடி போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. காலையில் நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. 9 மணிக்கு உள்ளே போகிறீங்க, OMR கொடுப்பாங்க. 9:15க்கு உங்களுக்கு கொஸ்டின் புக்லெட் கொடுப்பாங்க. 9:30க்கு நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிப்பீங்க. 12:30க்கு உங்களுக்கு டெஸ்ட் முடிஞ்சு போயிடும். அவ்வளோதான். இந்த 3 மணி நேரம் தான் உங்களுடைய லைஃபே சேஞ்ச் பண்ண போகுது. இவ்வளோ நாள் நீங்கள் போட்ட அந்த ஹார்ட் ஒர்க்கு, உழைப்பு எல்லாத்துக்கான பலன் அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ அந்த 3 மணி நேரத்தை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக எஃபிஷியண்ட்டாக மாற்றணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 200 கொஸ்டின் இருக்குன்னா முதல் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு கொஸ்டினையும் நல்லா ரீட் பண்ணி ஆன்சர் போடுங்க. டக்குன்னு ஆன்சர் போட வேண்டாம். ஒரு கொஸ்டின் நல்லா 100% நீங்கள் அதுக்கு கரெக்டாக ஆன்சர் தெரியுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் அதில் ஏதாவது டவுட் இருக்குனாலும் பின்னாடி ஒரு செகண்ட் ரவுண்டில் நம்ம போட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டினுடைய ஆன்சர்ஸ் பின்னாடி ரிஃப்ளெக்ஷன் ஆகிற மாதிரி கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் குறிச்சிட்டிங்கன்னா மாற்ற முடியாது. 200 கொஸ்டினும் நல்லா ரீட் பண்ணி குறைஞ்சது 3 டைமாவது ரீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல் கொஸ்டினையுமே கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இந்த வரக்கூடிய இந்த குரூப் 4 எக்ஸாமில் நீங்கள் படித்தது எல்லாமே கொஸ்டினில் இருக்கணும். கொஸ்டினில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியணும். அது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஷேட் பண்ணணும். ஷேட் பண்ணது எல்லாமே ரைட் ஆகணும். அப்படியே உங்களுக்கு ரிசல்ட் வரணும். நீங்கள் கண்டிப்பாக குரூப் 4ல் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையில் போய் அமரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி சார்மா எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.